ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படின்னா லாஸ்ட்டாக பபுள் கன் வாங்கினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கூட கொஞ்சம் லிக்யூட் கிடச்சி, அது இப்போ காலி ஆகிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் 2 சொட்டு தான் வருது, எல்லாம் காலி ஆகிட்டு. இப்போ அடுத்து இப்போ பபுள் கன்னில் அடித்தக்கு ஏர் மட்டும் தான் வருது, லிக்யூட் இல்லை. அதனால் புதுசாக நாங்கள் லிக்யூட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைச்சுன்னா, யூடியூப்பை பார்த்தா நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து சீனி, அடுத்து சோப்பாயில் டப்பால் ஊற்றி, யாராவது புதுசு டப்பா சோப்பாயில் ஊற்றிச்சிட்டு வீட்டில் ஊற்றிச்சு ஆட்டையை போட்டு. இப்போ சோப்பாயில் எடுத்துச்சு. இப்போ தண்ணியில் கொஞ்சம் போல சீனி போடுவோம். இந்த வீட்டில் உள்ள சீனி டப்பா ரசம் கடை சீனி தான், அப்படி சீனி கொஞ்சம் போடணும். போடும் ரசம் கடை சீனி தானே, தேவைக்கு ஏற்ப. யூடியூப்பில் 2 ஸ்பூன் தான் போட வேண்டியது, நம்ம போட தேவைக்கு அது போட்டுட்டு கலக்கும். இது கலக்கி நல்ல கலங்க கொஞ்சம் நேரம் ஆகும் போயிருக்கு. சரி போதும், கலங்கினா போதும். இவ்வளோ கலக்கெல்லாம் போதும். கலக்கி வச்சுட்டு வீட்டில் இருந்த சோப்பாயில் இன்னும் சீனியில் பருப்பு கிடக்கு, பைசா கடை சீனி அப்படியே பருப்பெல்லாம் கிடக்கும். பருப்பு அரிசியெல்லாம் கொஞ்சம் போல சோப்பாயில் விட்டுருவோம். போல நினச்சி சரி பார்ப்போம், கலைக்கிட்ட இருந்து பார்ப்போம். ஆனால் இந்த இதில் கிடச்சது நல்ல பவராக போயிட்டு வந்து நிறைய பபுள்ஸ் நிறைய. இதில் எப்படி பபுள்ஸ் வருது எதுவும் தெரியல, வரேன்னு நினைக்கேன். சரி பார்ப்போம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். சரி கலக்கிட்டு இதை கொஞ்சம் போல ஊற்றும். ஊற்றிட்டு அப்படியே அண்ணாதி போல முக்கும். ரைட்டாக கரெக்டாக கேச்சு. வருமா வராதான்னு தெரியாது, அடிச்சு பார்ப்பது தானே. ஆனால் அந்த எஃபெக்ட் வரல, ஆனால் வருது கொஞ்சம் போல வருது. அந்த எஃபெக்ட் வரல, கொஞ்சம் சோப்பாயில் ஊற்றி பார்ப்போம். ராசா பணமா ஊற்றுவோம், அடிச்சு ஊற்றுவோம். ஏன் வரலன்னு தெரியுது. ஆனால் அந்த பழம் எஃபெக்ட் வரல, ஆனால் கொஞ்சம் வருது, அவ்வளோதான். நம்ம லிக்விட் எப்படி வாங்கி தான் ஆகணும் போயிருக்கு. சரி, இன்னொரு மெத்தட் உண்டு, அதை கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்த மெத்தட் கூட பார்ப்போம். நீங்கள் அடுத்து நம்ம என்னச்சுன்னா, அதில் கலைக்கு வரல, அதில் கடைக்கு போய் 3 ஷாம்பு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்னா டவ், பேண்டின், அடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர். ஏதாவது ஒன்றுலையாவது பபுள்ஸ் எடுத்தான்னு சொல்லி பார்ப்போம். வந்தால் பவராக வரணும், ஆனால் கொஞ்சம் வருது, அது வேஸ்ட்டு. நமக்கு நிறைய வரணும். இப்போ என்ன தண்ணி எடுத்தாச்சு, அதை தண்ணி எடுத்தாச்சு. இது திரும்ப ஒன்றுலண்டே சீனியை போடும். கறி போட்டு ஷாம்பு இதை ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு வேண்டாம், டவ் எடுத்து ஊற்றுவோம். டவுல் வரலன்னா அடுத்து சோப்பா ரெடி பண்ணுவோம். 3 சைஸ் ஷாம்பு இருக்குது. சரி, இதில் தான் பார்ப்போம். அதோட கொஞ்சம் போகிற வந்த மாதிரி இருக்கு. எஃபெக்ட் இல்லை.
அடுத்த ஷாம்பு இதிலே ஊற்றுவோம். இதில் ஊற்றிடுவோம் அடுத்த ஷாம்பு கூட. இதிலே ஊற்றுவோம் அடுத்த ஷாம்பு கூட. ஷாம்பு வாய்ப்பில் இருக்குது. எல்லாம் வேஸ்ட்டு தான். என்ன செஞ்ச வேஸ்ட்டு? என்ன இல்லாமல் செஞ்சு பார்த்தாச்சு. ஒன்றும் நடைபெறல. கடைசி கடத்துக்கு அமேசான்லேருந்து உள்ளண்டு லிக்விட் வாங்கிட வேண்டியதான் போல இருக்குது. ஃப்ளாப்பு, எல்லாம் ஃப்ளாப். அதனால் இதே மாதிரி செஞ்சு விரதை கஷ்டப்படாதுங்க. அமேசான்லேருந்து லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.